எங்களுக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு எங்கள் அஞ்சலியை தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரை அவர்கள்தான் எங்களுக்கு இறைவன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுதர்ஷன். ஆனந்தி அக்காவும் அந்தொரு புகைப்படமும். பிபிசியினுடைய தமிழோசை உலகமெல்லாம் ஒலிக்க மிக முக்கியமான காரணம் ஆனந்தி அக்கா. ஆனந்தி அக்காவினுடைய அந்த குரல். ஆனந்தி அக்காவினுடைய ஆளுமை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆனந்தி அக்காண்ட ஒருவரை எங்களுடைய ஈழ தேசத்தினுடைய மூலை முடுக்கங்கும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அந்த ஒரு புகைப்படம் தான். இந்திய அழிவுப்படை எங்களுடைய மண்ணிலிருந்து அகற்றப்பட்டதன் பின்னர் 90களுடைய ஆரம்பங்களில் தேசத்தினுடைய மக்களுடைய ஒரே தேடல் தேசிய தலைவர் தான். அப்பொழுதெல்லாம் பத்திரிகைகள் தான். பத்திரிகைகளில் தலைவற்ற ஒரு புகைப்படம் வந்துவிட்டால் அந்த கால பொழுதுல கடையடி எல்லாம் ஆக்கள் கூடி நின்று பார்க்கின்ற அப்பொழுது எல்லாரும் பத்திரிகைகள் வாங்க மாட்டோம். குறிப்பிட்ட சிலருக்கு பத்திரிகைகள் பேப்பர் ஓட பண்ணி இருப்பினம் எடுப்பினம். குறிப்பிட்ட சில பத்திரிகை மட்டும் தான் விற்பினம். அப்போ ஒரு ஆள் வாங்கிவிட்டா அந்த செய்தியை வாசிச்சால் எல்லாரும் பார்ப்பினோம். இப்போ நாங்கள் பள்ளிக்கூடம் போகிற நேரங்களில் என்னுடைய கிராமம் விவசாய கிராமம், வயல்வெளிகளில் அந்த வெங்காய நடுக நெல் விதப்பு காலங்களில் தொழிலாளர் கனவியர் நின்று அதில் ஒரு பேப்பர்னு சொன்னால் ஒரு ஆள் அந்த பேப்பரை வச்சு 20-30 பார்ப்பணும்னு சொன்னால் தலைவற்ற படம் விட்டார். என்ன சொன்னால் தலைவரை பார்க்கணும் என்றால் இந்தியன் ஆர்மி இருந்த காலத்தில் பரப்பப்பட்ட கதைகளுக்கு மத்தியில் தலைவருடைய தேடல் இருந்தது. அப்பொழுது தலைவருடைய படம் விட்டால் அது எல்லோருக்கும் பெரிய விஷயம். படிக்கிற காலத்தில் நாங்கள் இந்த கைவேல கொப்பி பிரிஸ்டல் போர்டில் பச்சை நீளத்தில் உள்ள பிரிஸ்டல் போர்டில் தலைவர் முத்திரை சேர்க்கிற மாதிரி தலைவருடைய படங்களை வெட்டி ஒட்டி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் நாங்கள் நண்பர்களிடையே பரிமாறி பார்க்கின்ற வழக்கம் எல்லாம் அந்த நேரம் இருந்த 90களுடைய ஆரம்பத்தில். ஒரு நாள் காலமே கடையடிக்கு பள்ளிக்கூட காலங்களில் கடையடி போனோம்னு சொன்னால் 2-3 பலசர கடைகளுக்கு முன்னால் மக்கள் கூட்டம் பார்த்தால் அது பத்திரிகைகள் ஒரு புகைப்படம் வந்தது. அதில் தலைவர் அவர்கள் கிளீன் சேஃப் வெரி உடுப்பு சீருடையில் தலைவர் இருக்கின்றார். ஒரு பெண் ஒரு ஆள் ஒரு மைக்க பிடிச்சோன்று இருக்கிறார். அப்போ தேசிய தலைவர் அவர்களை பிபிசி ஆனந்தி அவர்கள் சந்திப்பு என்ற ஒரு தலைப்பு அப்போ பேசப்படுது. அப்போ கிராமத்து எங்களுடைய வாழ்வியல் அந்த பேச்சு வழக்கில் தலைவர் யார் ஒரு பொம்பளை சந்திச்சிருக்கிறா, பேட்டி கண்டிருக்கிறா, ஒரு பொம்பளை ஒரு பேட்டி கண்டிருக்கிறான்னு பேசப்படைக்கல ஆனந்திக்கு அது வரைக்கும் எனக்கு தெரிந்து அவ எங்களுடைய யாழ் மண்ணை சேர்ந்தவான்னு தெரியாது. வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண்ணொராள் ஒரு ஊடகத்தை சேர்ந்தவா ஆனந்தி பிபிசி ஆனந்தி பேட்டி எடுத்திருக்கான்னு சொல்லி அண்டை முழுக்களும் பாடசாலைகளிலும் சரி அல்லது பின்னர் நாங்கள் விளையாடுற கோயிலடிகள் என்றாலும் சரி அந்த பத்திரிகைகள் இந்த வாசிய சாலையிலிருந்து பேப்பர்களில் கொண்டறிவினாம அது கோயிலடியில் ஒரு கோயிலடியில் உள்ள வாசிய சாலை ஒரு பத்திரிகை இருக்கும். அந்த படங்கள் எல்லாம் பார்த்தா அப்ப தலைவர் அவர்களை சந்திச்சுட்டாருன்னு சொன்னால் அது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஒரு புகைப்படம் தான் அந்த ஒரு அப்பொழுது உதயன் ஈழநாதம் ஈழமுரசு பத்திரிகைகள் எல்லாம் அந்த படம் பெரிய அளவில் வந்தது. ஒரு நாள் காண பொழுது இப்போ ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கு எத்தனை பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை ஆண்டுகள் தள்ளி அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்த படம். தலைவர் இருக்கிறார், ஆனந்தி அக்கா மைக்கோட இருக்கிறார். அந்த பேட்டி தேசிய தலைவர் அவர்களை பிபிசி ஆனந்தி அவர்கள் பேட்டி கண்டார் என்ற அந்த புகைப்படம் இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு புகைப்படம் தான் எங்கள் தேசத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் இருக்கின்ற எங்கள் மக்களிடையே ஆனந்தி அக்கா பிபிசி ஊடகத்தை சேர்ந்த ஆனந்தி அக்கா அவாதானன்றதை கொண்டு போய் மக்களிடையே சேர்த்த அந்த ஒரு புகைப்படம் அதுதான். அது மட்டுமல்ல, பல ஊடகங்களை சேர்ந்த அது இந்தியா உட்பட பல ஊடகங்களை சேர்ந்த பல ஊடகவியலாளர்களை எங்கள் அவர்கள் தலைவரை சந்திச்சதன் பின்னர் அந்த ஒரு புகைப்படங்கள் தான் யாரா இருந்தாலும் எல்லாரையும் எங்களுடைய மக்களிடையே கொண்டே சேர்த்தது அந்த காலங்களில் அதே மாதிரி தான் 2 புகைப்படங்கள் நான் மிக முக்கியமாக பார்க்கிறேன். ஒன்று ஆனந்தி அக்கான புகைப்படம், மற்றது நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் தேசத்தினுடைய தலைவர் அவர்களே அதிகம் நேசித்து வணங்கிய மிகப்பெரிய ஒரு கல்விமான் என்று சொன்னால் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாமனிதர் பேராசிரியர் துரைராஜா சார் அவர்களுடைய அந்த புகைப்படம் அப்படித்தான். தலைவர் சீருடையில துராய மாஸ்டர் இருவரும் ஒருவர் இப்படி வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த வணக்கஞ்சொல்கின்ற படம் அப்பொழுது பத்திரிகைகள் அப்ப அவர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் பேராசிரியர் துர்ராஜா சார் அவர்கள். அப்பொழுது பேசப்பட்டது துர்ராய மாஸ்டர் தலைவர் சந்திச்சிருக்காருன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த படமும் பிபிசியிலிருந்து ஆனந்தி அக்கா ஆனந்தி என்னவா தலைவரை சந்திச்சிருக்காருன்னு சொல்லி அந்த புகைப்படம் தான்
இருந்தது. அது பிறகு வந்து ஐபிஎஸ் தமிழுடைய பிறந்த நாள் ஹொலியசூல் நடந்த பொழுது நாங்கள் மொத்தத்தில் ஒரு பந்தல் போட்டு சேர்ந்தாங்க. அப்பொழுது ஆனந்தி அக்கா வந்திருந்த பொழுது ஒரு பாட்டு போட்டி நிகழ்ச்சி நடந்தது. அதுல நான் ஒரு பக்கம், ஆனந்தி அக்கா ஒரு பக்கம். அப்ப பளிங்கினால் ஒரு மாளிகை அந்த பாட்டுக்கு ஒரு விவாதம் வந்துட்டுது. அப்ப ஆனந்தி அக்கா ஒரு கருத்தை சொன்னேன், நான் ஒரு கருத்தை சொன்னேன். கடைசியில ஈஸ்வரதாசன் நண்பன் ஈசா கூப்பிட்டு சொன்னேன், அடே இவன் தான் சொல்றான் சரியா நிக்கிறானா, நான் சொல்றதை ஏற்கிறான் இல்லையான்னு சொன்னேன். அப்படி ஆனந்தி அக்காவோட நான் சந்திச்ச தருணங்கள் 1-2 தான். ஆனால் அந்த தருணங்கள் மிக பசுமையானவை. இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனந்தி அக்கான்றது எங்களுடைய தமிழர்களுடைய ஊடகத்துறையில ஒரு மிக முக்கியமான குரல். ஆனந்தி அக்காவுடைய குரல். ஆத்மா சாந்தியடைய வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.